இங்கே ரோமர் 16:20 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். அப்போ கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் ஒரு சமாதானத்தின் தேவனாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வர விரும்புகிறார். தேவன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். உலகம் கொடுக்குறப்பெல்லாம் அவருடைய சமாதானத்தை நமக்கு தராராம். இப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்போ இந்த தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களுக்கு என்ன செய்யப்பட போகிறது? கொடுக்கப்பட போகிறது. உங்கள் கூடையே இருக்க விரும்புகிறது. அப்போ கர்த்தர் இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே அவர் சமாதானத்தின் தேவனாக, அவர் கிருபையின் தேவனாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருக்க விரும்புகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கே கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டுமாம்? சாத்தான் நம்முடைய கால்களின் கீழாக நசுக்கி போடப்பட வேண்டும். சாத்தான் நசுக்கப்பட வேண்டும். அப்போ இந்த சாத்தான் இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானம் வராது. இந்த சாத்தானை நசுக்கப்படும் பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சமாதானம் வரும். அதான் பைபிள் சொல்லுது, அவர் உன்னை நசுக்கி போடுவார், அவர் உன் உச்சந்தலையை நொறுக்குவார். அப்போ சாத்தானை நொறுக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தர் சிலுவையில் என்ன பண்ணார்னா சாத்தானுடைய தலையை நொறுக்கி போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி போட்டார். அதான் கொலேசியர் 3வது அதிகாரம் 14, 15, 16 நம்ம பார்க்கும்பொழுது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, சகல துரைத்தனத்தினாலும் அதிகாரங்களினாலும் நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகள்லாம் குலைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதான் அவனுடைய தலை நசுக்கப்படுது. தலைனா அதிகாரத்தை குறிக்குது. அவனுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டுருச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உயிர்த்த வந்தவங்க சீசர்கள்ட்ட சொல்கிறார். இப்போ அதே அதிகாரத்தை இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது, ஒன்றும் சேதப்படுத்தாதுங்கிறார். இப்போ கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வரணும்னா ஒரு காரியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் நசுக்கப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக. அப்போ வேற ஒருத்தருடைய காலில் இல்லை, அவர் ஏற்கனவே சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நான் செய்யணும். இப்போ இந்த காலை தூக்கி நான் நசுக்கணும் சாத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தானுடைய எனக்கு எதிராக சாத்தான் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் நான் முறித்து போடுகிற நபராய் நான் மாற வேண்டும். இப்போ சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் நான் முறிக்கிற நபராய் மாறணும். அப்போ முதலாவது சாத்தானுடைய அதிகாரத்தை நான் பிடுங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 3வது அதிகாரம் 8, 9. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் எதற்காக வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக. அவனுடைய அதிகாரம் எங்கே இருக்கிறது? பாவத்தின் மூலமாய்த்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் மேல் அவன் எப்பொழுது அதிகாரத்தை பெறுகிறான்? பாவத்தின் மூலமாகத்தான். ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அவன் அந்த அதிகாரத்தை, தன் வாழ்க்கையின் அதிகாரத்தை, தன் ஜீவியத்தின் அதிகாரத்தை, தன் எதிர்காலத்தின் அதிகாரத்தை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அவனுடைய அதிகாரம் எங்கே இருந்தது? பாவத்தில். அதனால தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை, மீட்பை உண்டாக்கி விட்டார். இப்பொழுது நான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு விட்டேன். தேவ பிள்ளையாகிய நான் இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஒரு பாவத்தில் சிக்கின கையும் மையமாய் படிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு 38 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு மனிதனை சுகமாக்கின பண்ணுறதை கர்த்தர் சொன்னார், அதிக கேடானதொன்று வராதபடிக்கு இப்போ இனி நீ பாவம் செய்யாதே. அவ்வளோதான்.
அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் உண்டு. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் ஒரு நாள் மாம்சத்தில் பிறந்தோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். ஸோ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், துர்இச்சைகள் இவைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. களியாட்டுகள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் இருந்துச்சு. மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டோம். ஆகிலும் அவருடைய வெளியேறப்பெற்ற கிருபை நிமித்தம், இரக்கத்து நிமித்தம் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தின் மூலமாய் கிடைச்சிச்சு. இப்பொழுது நம்முடைய அக்கிரமங்கள்லாம் நீக்கப்பட்டுருச்சு. இனி நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் இனி பாவம் செய்ய, இனி நான் தேவனுடைய பிள்ளை. நான் ஒரு பாவி கிடையாது, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ நான் இனி பாவத்தில் வாழக்கூடாது. என் பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன செய்யணும்? என் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் குற்றமற்றவனாய் வாழ வேண்டியது எனக்கு அவசியம். அப்போ தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். ஸோ சாத்தான் என்னை தொடவே முடியாது. நான் எப்பொழுதும் எல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும். உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அதனிடத்து இந்த ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் என்னிலிருந்து பலமாய் வெளிப்பட வேண்டுமானால் நான் என் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதலாவது என்னை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரண்டாவதாக தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுக்கும் தேவன் கொடுத்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது நமக்கு நன்றாய் தெரிந்ததுதான். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் நம்முடைய எல்லைகள் விட்டு அவன் தானாகவே ஓடி போகிறான். அதுதான் தேவனை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கு. பிசாசு எதிர்ப்பது என்பது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்கு பெயர் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் இயேசுவின் நாமத்தில் நான் பிசாசை துரத்துறேன். பல நேரங்களில் ஏன் பிசாசு துரத்துற ஓடலை தெரியுமா? ஏன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறான்? ஏன் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான்? பலருடைய வாழ்க்கையில் என்ன ஜெபிச்சு என்ன இருக்குது? என்ன ஜெபிச்சு ஒன்றும் நடக்காது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. வசனத்துக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் சாத்தான் பயப்பட மாட்டான். நாம் தேவனுக்கு பயப்படாத வரைக்கும் சாத்தான் நம்மளை கண்டு பயப்படவே போகிறதில்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வசனம் ஒரு நாளும் மாறாது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் நான் ரொம்ப காலம் ஜெபிக்கிறேன், நானும் தான் ஜெபிக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது, நான் எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனா? எங்கேயாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கேனா? எப்படி பிசாசு அவன் மந்திரவாதம் பண்ணா, எவன் வேணாலும் பண்ணட்டும். ஒரு விழுந்து போன தேவ தூதர்களாகிய வல்லமை அதிகாரங்களாக பிடுங்கப்பட்டவன் தான் சாத்தான். ஒரு சாத்தானை கொண்டு ஒரு மந்திரவாதி இல்லை அவங்க பக்கத்து விட்டாலோ அவங்க எதிர்த்து விட்டாலோ உங்களுக்கு தெரிஞ்சவனோ சொந்தக்காரனோ உறவினனோ யாரோ ஒருத்தன் ஒரு மந்திரவாதத்தில் முட்டையையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பண்ணி உங்கள் குடும்பத்தை நாசமாக்கிற முடியும்னா அப்போ உங்கள் ஜெபம் என்ன ஆச்சு? உங்கள் தேவன் என்ன ஆனார்? உங்கள் தேவ தூதர்களாக என்ன ஆனாங்க? எல்லாம் போயிட்டாங்களா? வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களா? அப்போ இங்கே என்ன காரியம்? எப்படி சாத்தான் உள்ளே நுழைந்தான்? வேதம் சொல்றது பிசாசுக்கு இடம் கொடாத, தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையின்படி நடப்பது தான் அவருக்கு கீழ்ப்படிதல். அப்போ என்னைக்கெல்லாம் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறனோ அப்போல்லாம் நான் பிசாசை எதிர்க்கிறேன், அவன் என்னை விட்டு ஓடுறான். என் வாழ்க்கையில் சமாதானம் தானாக வரும். நீங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள் என்று வேதம் சொல்லுது. உங்களே நீங்கள் சோதிச்சு அறிங்க. எல்லா காரியத்திலும் வசதிக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படியக்கூடாது. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிதல்னா இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் நடக்கிறேனா? நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் தேவன் சொன்னபடி தான் இருக்குதா? கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்கிறார், நீ தேவனுடைய கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணும்போது நான் உனக்கு அந்த மலையின் மேல் கட்டளையிட்டபடியே செய்ய சாவதானமாக இருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக இருப்பாயாக. அப்போ ஒரு தேவனுடைய ஒரு கூடாரம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு மேப்பு கொடுக்குறார். அதன்படி தான் கரெக்டாக செய்யணும். அப்படின்னா இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு முழு வேதாகமத்தையும் கையில் கொடுத்துருக்கிறார். எப்படி நான் வாழணும், எப்படி நான் இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்று காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால் நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். ஸோ இன்றைக்கு தேவனுக்கும் தேவன் கொடுத்த அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமான்னு பார்த்தோம்னா அப்போ பிசாசு ஓடுவான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சமாதானம் வரும். தேவ கிருபை தாராளமாக நம்ம குடும்பத்தில் தங்கி நிற்கும். அவருடைய கிருபை தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-9 வரைக்கும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென்.
இங்கே கர்த்தராகிய தேவன் அடுத்தது சொல்றார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியம். காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. நம்ம ஃபிக்ஸட் பண்ணிக்க கூடாது. நான் இவ்வளோ காலம் ஜெபிப்பேன், அதுக்கப்புறம் பதில் கொடுக்கலன்னா நிறுத்துவேன். நீங்கள் நிறுத்தினா ஒன்று தேவனுக்கு ஒன்றும் நஷ்டமாயிடாது. ஒரு தடவை கர்த்தர் என்கிட்ட எதை தான் சொன்னார். நான் ரொம்ப கோபமாக ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு பதில் தரவில்லை. கர்த்தர் சொன்னார், நீ ஜெபத்தை நிறுத்திடு, நீ விசுவாசத்தை நிறுத்திடு, நீ பைபிள் படிக்கிறதை நிறுத்திடு, உன்னால் முடிஞ்சா நீ எல்லாத்தையும் மாற்றிக்க அப்படின்னா. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். 2 நாள் 3 நாள் ஜெபிக்கலாம், என் பழைய சுபாவம் எனக்குள்ளே திரும்பி வரும், என் பழைய பாவம் எனக்குள்ளே திரும்பி வரும், பழைய மனுஷனாக நான் மாறுவேன், கடைசியில் தேவனை விட்டு நான் பிரிக்கப்படுவேன். இதுதான் நடக்கும். கடைசியில் மறுபடியும் என்ன செய்யணும்? ஏன்னா என்னுடைய பழைய பாவங்களும் பழைய கிரியைகளும் பழைய சுபாவங்களும் எனக்குள்ளே மேலெழும்பி வரும்பொழுது நான் தேவனை விட்டு பிரிக்கப்படுவேன். சாத்தான் உள்ளே நுழைவான், என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நாசமாக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கர்த்தர் சொன்னார், தெரியுதில்ல, அப்போ பேசாமல் என் மேலே அடங்கிரு. அடங்குதல் என்பது அது முரட்டாட்டத்துக்கு எதிரான ஒரு குணம். முரட்டாட்டம்னா என்ன தெரியுமா? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அதான் முரட்டாட்டம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அப்போ இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அடங்கிரு, தேவனுக்குள்ளே அடங்கணும். சில நேரங்களில் நமக்களால் அடங்க முடியலை. அந்த வேலை வரும் வரைக்கும் மோசையால் அடங்க முடியலை. அழைப்பு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவர் மாம்சத்தில் ஓடுறார், அடங்கி நிற்க முடியலை. கடைசியில் வனாந்தரத்துக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. தேவனுடைய வேலைக்கு காத்திருக்க முடியலை மோசைக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடுகிறார்கள், தேவன் அவர்களை விடுதலையாக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும், காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைந்த கழுகுகளை போல் சட்டையிட்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏனெனில் கொஞ்ச காலம் பாடணும் வைக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவரே நிலைநிறுத்துவார். அப்புறம் ஸ்திரப்படுத்தும்படி காத்திருங்கிறார் கர்த்தர். இதான் ரொம்ப முக்கியம். ஏற்ற காலத்தில் உயர்த்தணும்னா அடங்கி இருக்க வேண்டும். அடங்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடங்காதவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர்களும் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடுத்து ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் தன்னுடைய கவலைகளை கர்த்தர் மேலே வைக்க தெரியணும். வச்சாதான் சமாதானம் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷம் வேணும், மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சார். சந்தோஷமாக இருந்தால் சாந்த குணம் தானாகவே வந்துடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்கிட்ட வந்து கற்றுக்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஏன்னா சமாதானம் வரணும்னா சாந்தம் அங்கே இருக்கணும். கோபம் இருக்கிற இடத்துல சமாதானம் ஒரு நாள் வரப்போகிறது இல்லை. நமக்கு கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், தூஷணம், துர்க்குணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தான் கர்த்தர் நல்லவர். மனுஷன் முகத்துக்கு முகம் பார்க்கிறான், தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். எப்படி இருக்கு இருதயம்? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று பக்தன் சுபிக்கிறான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு நான் இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நமக்கு தேவையான பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கணும்னா நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படின்னா அது மாத்திரம் இல்லை, உள்ளிந்திரியங்கள் உள்ள ஆழத்தில் என்ன மனநிலையில் இருக்கிறோம். கர்த்தரால் தான் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போதே சொல்கிறார், இவர்களை நான் இந்த தேசத்தில் கொண்டு போய் விடுவதற்கு முன்பதாகவே இவர்கள் நினைத்திருக்கிற இவருடைய பொல்லாத நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். இவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் எப்படி வாழ்வாங்க, என்ன பண்ண போகிறாங்கிறத அவங்க இருதயத்தில் இப்பயே என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளை பொறுமையாக இருப்போம், போய் தேசத்தை வந்தோடனே அப்புறம் பார்த்துக்கலாம், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் காலங்களின் கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகம் எப்போ எப்போ உருவாக்குனாருங்கிறதுலேருந்து உலகத்தை எப்போ அழிக்க போகிறேங்கிறது வரைக்கும் அவருக்கு எல்லாம் டீட்டெயில் தெரியும். நாம் நாளைக்கு என்ன செய்வோங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். 12 பேரை தேர்ந்தெடுத்துட்டு ஒருத்தனுக்கு தெளிவாக சொன்னார், 12 பேரை உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். தேவனுக்கு எல்லாமே தெரியும்.
அதனால் நம்மளை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருக்க எல்லாமே தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் முழுக்க கோபம், எரிச்சல், வைராக்கிய, விரோதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நன்மை அறுவடை செய்ய முடியாது. நான் ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டாரான்னு நினைக்காதீங்க. நல்ல வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா நான் வந்து உங்களுக்கு சும்மா ஆசீர்வாதம் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லலை. ஆசீர்வாதம் எல்லா வகையிலையும் வரும். தேவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை நான் நம்புகிறேன். எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் தேவனால். அவர் இல்லாதவையில இருக்கிற விளைக்கிற கர்த்தர். அவருக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. உங்கள் பிரச்சனையெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே நாம தான். நம்ம மாறாத வரைக்கும் தேவனால் நம்ம பிரச்சனையை மாற்றவே முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, என் இருதயத்தை சுத்தமாக்கிறேன், பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தில் கோபம், வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு சுத்தமாக என்னை மாற்றணும். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னா கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சா மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் நம்முடைய இருதயத்தில் தேவன் அருளிய சமாதானம் வரும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. எப்போ காத்துக்கொள்வார்? எப்போ தேவ சமாதானம் என் இருதயத்தை நிரப்போம் அப்படின்னா, என் கவலைகளை கர்த்தர் மேல் வைக்கிற பொழுது. அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி தெரிகிறான். அப்போ சாத்தான் வகைதேடி சுற்றி தெரிகிறான், எப்போ யாரை விழுங்கலாம். அப்போ ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஏன்னா உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருது. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்பொழுது பிரச்சனைகளை தேவனுடைய வல்லமையிலிருந்து பாருங்கள். தாவீது பார்க்கிற வண்ணமாய் பாருங்கள், சவுல் பார்க்கிற வண்ணமாக பார்க்காதீங்க. சவுலுக்கு கோலியாத்து தான் பெரியவன், தாவீதுக்கு தேவன் தான் பெரியவர். அதனால தான் 1 யோவான் 4:4 சொல்லுகிறதே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கணும் உங்களுக்கு பெரியவர். எந்த ஒரு காரியம் எப்படி வந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரணும்னா, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரணும்னா, உங்கள் ஜீவியத்தில் சமாதானம் வரணும்னா, சாத்தான் உங்கள் கால்களின் கீழாக நசுக்கப்பட்டால் தான் அது வரும். தேவனுடைய கிருபைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்க வேண்டுமானால் சாத்தான் நசுக்கப்பட்டால் தான் அது வரும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்கும் போது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, ஏன் இந்த வார்த்தை இங்கே அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து சொன்னாரு. இங்கே சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து. நான் எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சவுலுக்கு தனக்கு சமமான ஒருத்தனோட யுத்தம் பண்ணுவது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் தன்னை விட ஒரு பெரிய ஒருத்தன் வரும்பொழுது அவன் பயந்துட்டான். அதனால தான் ஆஃபரை கொடுத்துட்டு உட்காந்துட்டான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் மகிமையில் ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அவரால் செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவன் தன்னோடு இருக்க தேவனை பார்த்தான், கோலியாத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரு ஆளாவே தெரில. அவன் ஒரே நாளில் மொத்தத்தை முடிச்சிட்டான். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தை கடந்து போக போகிறோம். காரியம் எப்படி இருக்க போகுது? காரியம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். சாத்தான் ஆக்டிங்கில் தான் இருக்கான், அவன் ஆன்லைனில் தான் இருக்கான். சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசு, நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் எவ்வளோ பெருசுங்கிறது இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறது தான் முக்கியம். இந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயமாய் இந்த மாதத்தை கடக்க முடியும். நீங்கள் ஜெயமாய் உங்கள் நாட்களை கடக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வரும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கிறிஸ்துவால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவன் சொல்கிறான், உன்னை இன்னைக்கு நான் கொன்று எருவாய் போடுவேன், உன்னை வீசுவேன், நாய்களுக்கு வீசுவேங்கிறான். இன்னைக்கு இவன் தாவீது சொல்கிறான், நான் என் தேவனுடைய நாமத்தில் வர்றேன், உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரவேலில் ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் காண்பிப்பேன். சாத்தான் கொக்கரித்து வருகிற பொழுது, சாத்தான் எழும்பி வருகிறதோ, உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது மாம்சத்தில் பார்க்காதீங்க, மாம்சத்தில் நிற்காதீங்க. தேவனுடைய வல்லமையிலிருந்து காரியத்தை பாருங்க. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அந்த விசுவாசத்தோடு தாவீது புறப்பட்டு அவன் ஜெயம் பெற்றவனாய் கடந்து வந்தான். இன்னைக்கு அடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்ததாக சமாதானத்தின் தேவன் சாத்தான் உங்கள் கால்கள் கீழே நசுக்க வேண்டும். நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? வாசிங்க சங்கீதம் 91 அதிகாரம் 9-16 வரைக்கும். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும்
வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல, சங்கீதக்காரர் சொல்லும்போது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான ஒரு கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இப்போ அவர் இதுவரைக்கும் எனக்கு அடைக்கலமாக இருந்தார், இப்போ அவர் உனக்கும் அடைக்கலமாய் மாற விரும்புகிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு தாபரம்னா என்ன? பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பின் இடம். இன்றைக்கி நமக்கு தாபரமாய், நமக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறான்னா கர்த்தர் இருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அந்த கர்த்தரை எனக்கு பாதுகாப்பாய், கர்த்தரை என்னுடைய நம்பிக்கையாய், கர்த்தருடைய என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எல்லாமாய் நான் கொண்டிருக்கிறேனா? எஸ்ஐயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தேவனை குறித்து ஏன் அந்த கர்த்தர் எனக்கு தாபரமாக இருக்க வேண்டும்? ஒருவேளை நம்முடைய தாபரம் நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அது எல்லாம் தாபரம் கிடையாது, அது பாதுகாப்பு கிடையாது, அது அடைக்கலம் கிடையாது, அது ஒரு டெம்பரவரி. சில நம்ம நினைச்ச மாதிரி எல்லாருமே நடந்து கொள்வதில்லை, ஆனால் அப்படி இல்லை. ஆனால் தேவன் அப்படி இல்லை, அவர் தான் சொன்னபடியே செய்கிற தேவன். நமக்கு இதில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, நான் இப்படி நடந்துக்குவேன், ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் அல்ல, நான் சொன்னதை செய்கிற அவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை செய்யாதிருக்கிறவரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவனும் அல்ல. நான் சொன்னேன், நான் செய்வேன். அப்போ அவர் தான் நம்முடைய தாபரமாக இருக்கணும், அவர் நம்முடைய தேவன். அவர் சொல்ல, நான் உன் தேவன், நீ ஏன் பயப்படுற? ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் சாத்தானை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் சாத்தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் உங்கள் நம்பிக்கையாய் மாறும் பொழுது சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சுய பலனையும் நம்முடைய சுய ஞானத்தையும் சார்ந்து கொள்ளும்போது தான் சாத்தான் சேதப்படுத்துகிறான். ஒரு தீமை நமக்கு வருது. கர்த்தர் அடுத்து சொல்றாரு, நமக்கான பாதுகாப்பை கூட, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ அடுத்து தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படுது. நாம் அவருக்குள்ளே வந்துட்ட பொழுது, கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது நமக்கான பாதுகாப்பு அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் தேவ தூதர்களின் பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது. வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்களாம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 13வது வசனத்தை வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் அவர் செய்யக்கூடியதை சொன்னார். கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டுட்டீனா உனக்கு தீமை வராது, வாதை உன் கடை, உன் வழிகள்லாம் உன்னை காக்க, தூதர்களுக்கெல்லாம் கட்டளை எல்லாம் இருக்கு. ஆனால் அடுத்து நான் நடக்க வேண்டிய ஒரு பாதையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நடக்க வேண்டிய பாதையில சிங்கமும் என்ன செய்யுது, விரியன் பாம்பும் இருக்குது. இரண்டும் மூர்க்கமானது, விஷம் நிறைந்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய பாதையில் இவைகள் கன்ஃபார்மாக கட்டாயம் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, அங்கலாய்ப்புகள் உண்டு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையோட தப்பித்துக்கொள்ள போக்கை அவர் உண்டாக்குவார். அப்போ இது நடக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டான், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும். அப்ப என்ன அர்த்தம், அதை ஓவர் கம் பண்ணுவேன், அது மேல நடக்கிறதுக்கு எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுது லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்தவே மாட்டாது. சிங்கத்தை, பால சிங்கத்தை, வலு சர்ப்பத்தை நீ என்ன செய்வாய், மிதித்து போடுவாய். இங்க மிதிக்கணும்.
அப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் என்ன செய்ய வேண்டுமானால், தேவன் வனாந்தரத்தில் இதை எதை காண்பிக்கிறது? இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் செங்கடலின் நடுவில் இருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். செங்கடல் இரண்டாய் பிளக்கிற வரைக்கும் கர்த்தருடைய அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். வனாந்தரத்திலும் கர்த்தருடைய வல்ல கரம் வெளிப்பட்டது. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் பாதுகாத்தார். அவர்களை கர்த்தர் மன்னாவினால் போஷித்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர்கள் அவர்களுக்கு புறப்பட்டு வந்தது. எல்லாம் நன்றாய் இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர்கள் கானானுக்குள் கால் வைத்தார்களோ அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில மன்னா நின்று போனது. அடுத்ததாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவர்கள் ஒவ்வொரு அடி நிலத்தையும் யுத்தம் பண்ணி தான் அங்கு பிடிக்க வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அங்கே இதுவரைக்கும் தேவன் நடத்தினார். இப்பொழுது நான் செய்ய வேண்டிய ஒரு பகுதி உண்டு. அதுதான் நான் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையை கொண்டு நான் யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய தூதர்கள் என்னோடு இருக்கிறார்கள். ஆனால் நான் பண்ண வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரணுமா? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலிகளை நசுக்கி போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்வார் அர்த்தம். அவர் செய்வார். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் செயல்பட வேண்டும் என்று அர்த்தம். நான் செயல்படாமல் அவரை என் காலுக்கு கீழே நசுக்கணும்னா என் காலை தூக்கி அதை நசுக்கிறதுக்கு என் காலை இடம் கொடுக்கணும்ல. என் கால் நவராது. என் கால் இருக்கிற மாதிரியே இருக்கும், நாங்கள் நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்காக செயல்படும் பொழுது கர்த்தர் என்னோடு சேர்ந்து செயல்படுகிறார். நான் செயல்பட நிறுத்துகிற பொழுது அவர் செயல்படுகிறார். நான் எப்போ எல்லாம் ஆவிக்குரியவனாக நடந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் சாத்தானை நசுக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு காரியம், ஒரு போராட்டம் வருது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அங்கே உடனே மாம்சீகத்தில் நீங்கள் காரியத்தை பார்ப்பீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க எப்ப காரியங்களை ஆவிக்குரிய வண்ணமாய் நீங்கள் பார்க்கிறீர்களோ, எப்பொழுது காரியங்களை ஆவிக்குரிய ரீதியாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள், அப்பொழுது தான் நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ஒரு பெரிய போராட்டம் உண்டு. ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப சாத்தானை நான் மேற்கொள்ள வேண்டும், மிதிக்க வேண்டும், நசுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செயல்பட நான் அனுமதிக்கவே கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, உங்கள் வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், உங்கள் பொருளாதாரங்களில் நெருக்கடி வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் கொண்டு வரவர் கர்த்தர்னு சொல்லக்கூடாது. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பிரச்சனைகளை கொண்டு வருவன் பிசாசு. பிரச்சனை நம்மளை விடுதலையாக்குகிறவர் கர்த்தர். அப்போ நான் என்ன செய்யணும்? அடுத்ததாக கர்த்தர் சொல்றாரு, நான் அவைகளை மேற்கொள்ளுகிற நபராய் மாற வேண்டும், ஜெயிக்கிற நபராய் மாற வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். அவனை மேற்கொள்வதற்கான சகல வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக நான் என்ன செய்யணுமா? அதை மேற்கொண்ட கர்த்தர் 14வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் சொல்கிறார், அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும், நம்மளை விடுவிக்கணும், நம்முடைய போராட்டத்திலேருந்து நம்மளை கர்த்தர் விடுதலையாக்கணும். இப்போ கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒரு காரியம் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம்? நம்ம எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறோம்? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா நம்மை வாஞ்சித்து கதறுகிறதுங்கிறான் பக்தர். உண்மையாகவே நாம் எந்த அளவுக்கு தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம்? நம்ம உண்மையாக வாஞ்சையாக இருந்தால் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார். 2 சாமுவேல் 22:19-20. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இங்கே கதை எனக்கு என் ஆபத்து காலத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி கடந்து வருகிறார். இன்றைக்கி விடுவிக்கும்படி கடந்து வருகிற கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலையாக்கத்தான் விரும்புகிறேன். அப்போ தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையில் ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆனால் அவர் விடுதலையாக்கணும்னா ஒரு காரியம் சொல்கிறாரு, அவனின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். வாஞ்சையும் தவணமும் உள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். உண்மையாகவே எவ்வளோ வாஞ்சை இருக்குது? ஒருவேளை 2 நாள் சாப்பிடல, பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ வாஞ்சையாக இருப்போம். அப்போ ஒரு காரியம் நமக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்குங்கிறத வச்சு தான், அந்த விருப்பத்துடைய உச்சக்கட்டம் தான் பேர் தான் வாஞ்சை.
ஒரு விருப்பம் தீவிரமாய் மாறும்போது அதுக்கு பேர் வாஞ்சை. அது கட்டாயம் கிடைச்சே ஆகணும். ஒரு விருப்பம் அது கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கணும். வாஞ்சை அப்படி இல்லை, அது பெற்றே ஆகணும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை தேவ சமூகத்தில் எப்படி காணப்படுது? தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது? ஏதோ பிரசங்கம் பண்ணட்டும், ஏதோ ஜெபம் பண்ணட்டும், இப்படியே இருக்குதா? இல்லை நம்முடைய இருதயங்கள் தேவனுக்குள்ளாய் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறதா? இந்த அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாஞ்சை தேவன் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களை விசாலமான இடங்களிலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். தேவன் மேலே வாஞ்சையா இருங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியான துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், ராஜாமங்களில் நம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன்கிறான். கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருந்தால் எப்பொழுதும் அவரோடு இருப்போம். அவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அவருடைய காரியத்தில் சந்தோஷமாக இருப்போம். அவருடைய வேலையில் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருடைய வேலையை எப்படி செய்கிறோம்? அசட்டையாவா வாஞ்சையாவா? 2 காரியத்தில் தான் செய்ய முடியும். ஒன்று வாஞ்சையாக செய்யணும். வாஞ்சனா ரொம்ப ஆசை, சந்தோஷம். எரேமியா சொல்கிறான், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. தாவீது சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கணும். உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அப்போ இன்றைக்கி நமக்கு எது சந்தோஷமாக இருக்கு? எந்த அளவுக்கு நான் தேவன் மேலே வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறேன்? அவரை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கி கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எங்கே? அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவான். காலை ஜெபத்துக்கு நிறைய பேர் வரதில்லை, சோம்பேறிகள். காரணம் நிறைய இருக்குது. இதே உங்கள் குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வைக்கட்டுமே, 3 மணிக்கு அதே கண்ணு முழிச்சிரும். ஆனால் தேவனுக்கு ஏன்னா வாஞ்சை இல்லை. வாஞ்சை இல்லாதவனை தேவன் விடுவிக்கிறது இல்லை. வாஞ்சையாக இருந்தால் அவனை விடுதலையாக்குவான். அவன் என்மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியால் விடுவிப்பேன். அப்போ இருக்காதவனை நான் விடுவிக்க மாட்டேன். அதான் சத்தியம். மாறாது, வசனம் மாறிடாது. ஏன் என்னை கர்த்தர் விடுதலையாக்கவில்லை? நீ தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கவில்லை. இன்றைக்கி உங்கள் வாஞ்சை எப்படி இருக்குது? எதன் மேலே இருக்குது? எது மேலே உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிறது? கர்த்தர் அவனை நாமத்தை அறிந்திருக்கிறவனை உயர்ந்த அடைக்கலம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், மேன்மை வேணும். அதுக்கு தேவனை அறியணும். தேவனை அறியணும். பவுல் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எனக்கு லாபமாக இருந்த எல்லாத்தையும் நஷ்டம்னு விடுவேன். என்னத்தை விட்டோம்? தேவனை அறிகிறதுக்காக. எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்காமல் அவரை அறிய முடியாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமரவே நிறைய பேருக்கு டைம் இல்லையே. தேவனுக்கு டைம் கொடு. 24 ஹவர்ஸில் தேவனுக்கு கொடுக்க நிறைய பேருக்கு நேரம் இல்லை. கொடுக்குற 1 மணி நேரத்தில் கூட உண்மை கிடையாது நிறைய பேர்கிட்ட. தேவன் எல்லாம் பார்க்குறார். அவனுடைய கிரியைகளின்படி தான் அவர் நியாயந்திருப்பார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். உண்மை இல்லை. சும்மா கடமைக்கு கனெக்ட் ஆகிக்கிறது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ஜெபிக்கிறது, அப்புறம் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிறது, மற்ற எல்லாத்தையும் அந்த 1 மணி நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். அந்த 1 மணி நேரத்தை கூட முழுமையாக கொடுக்க முடியாத ஒரு நபர்கிட்ட என்னத்தை தேவனை அறிய முடியும்? எப்படி அது வாஞ்சன்னு கர்த்தரை எடுத்துக்கொள்வார்? வேலைக்காரன் தன் எஜமானையும் குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் எஜமானன், நான் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவையாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவரை அறிவோம். நம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் என்னை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது எனக்கு தந்தரலாம் என்று இச்சையினால் உலகத்தினாலும் கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குலனாகும் பொருட்டு அவருடைய மகா மேன்மையும் கிருபையும் அதனால் எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறான் பக்தன். அவர் அறிஞ்சாதானே அதெல்லாம் அளிக்கப்படும். அது அறியணுமே, அவர் அறியணுமே. அதனால தான் பலியை இல்லை இரக்கத்தையும் சமாதான பலிகளை பார்க்கலாம். தேவனை அறிகிற அறிவையுமே நான் விரும்புகிறேன் என்பதை போய் கற்றுக்கொள்ளுங்கிறார் கர்த்தர். இந்த மாதம் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் இது இப்போதும் உண்மையில் நான் வாஞ்சையாக இருக்க போகிறேன். உண்மை நான் அறிகிற அறிவிலே நான் விருத்தேன். பவுல் சொல்கிறேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மை அதான் எனக்கு தேவை. அதுக்காக அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விட்டு குப்பையுமாக என்ற ஒன்று செய்கிறேன். அவருடைய மரணத்திற்குள்ளாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாவத்துக்கு மரித்தார், அதே மரணத்துக்கு நான் போகிறேன். நான் இனிமேல் மறுபடியும் பாவத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதுதான் அவரை அறிகிற அறிவு. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி
அவருடைய பாடுகளோடு இணைந்து அவருடைய பாடுகளுக்கு நான் ஐக்கியம் உள்ளவனாய் மாறேன். அப்போ எனக்கு வரக்கூடிய பாடுகள் நெருக்கங்களை எல்லாம் கண்டு நான் கலங்காதபடி, உன்னை சுற்றி எரிகிற அக்னியை குறித்து இந்த புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகள் சந்தோஷப்படுங்கள். நான் உலகத்தான் நல்லா, நீங்களும் உலகத்தான் அல்ல, உலகம் தன்னுடைய சிநேகிக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பாடுகளோ நெருக்கங்களோ கண்ணீர்களோ எல்லா துயரங்களோ துன்பங்களோ என் வாழ்க்கையில் வருது, கைவிடப்படுதலோ வருது, புறக்கணிப்பு வருது, ஏளனியோ வருகிறது, பரிகாசங்கள் வருகிறது, இதுக்கு நான் கலங்களை கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் வரும், என் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நாம் சகித்துக் கொள்வோம், அந்த பாடுகளின் பாதையில் கடந்து செல்வோம். அவரோடு உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகும்படிக்கு, அந்த உயிர் தெழுதலிலே நானும் தகுதியாகும்படிக்கு, இதோ மத்திய ஆகாயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவரை போய் சந்திக்க, அவரை நான் சந்தித்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு நான் தகுதியுள்ளவனாய் காணப்படும்படியாக இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேங்க. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதையெல்லாம் நஷ்டம் என்று விடுறோம்? ஒருவேளை இந்த மாதத்தை நம்ம எப்படி கடந்து கொள்ள போகிறோம்? வழக்கம் போலவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க போகிறதா, இல்லை மாற்றமடைந்து மறுரூபமாக்கப்பட்டதா இது மாறப்போகிறதா? நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது? அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஏன் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, முன்னானவைகள் எது முன்னானது? பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எது நம்முடைய இலக்கு? தேவனும் தேவராஜ்யமுமா, அல்லது இந்த பூமியா, அற்பமான இந்த உலகத்தின் வெற்றிகளா? அவன் சொல்றான் மேன்மை, அந்த பரம அழைப்பு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லைங்கிறார். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்புக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதே இல்லை. தேவனுடைய வேலை என்பது ஒரு பரம அழைப்பு. ஆனால் கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேலை கனமுள்ளதல்லவா? ஒரு கனமான வேலை. நான் பெரிய வேலையை செய்கிறேன்கிறான் நெகேமியா. அது ஒரு பெரிய வேலை இல்லையா? நம்ம கர்த்தருடைய வேலையை எப்படி செய்கிறோம்? கர்த்தருடைய காரியத்தை எப்படி செய்கிறோம்? இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் இருக்கணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் மாற்றம் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். தானியேல் ஜெபிக்கிறான், தேவதூதர் இறங்கிட்டான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்தது. அப்படியே மல்லு கட்ட தேவையில்ல, தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும், உடனே ஜெபத்துக்கு பதில் வரும். அவன் முழங்கால முடக்கிறான், தேவதூதன் இறங்குறான். ஏன்னா அவன் என்ன ஜெபிப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதிலோட வந்துட்டான். ஏன்னா அவன் தேவனுக்கு பிரியமானவன். அதனால தான் பைபிள் சொல்லுது, பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் அவர்கள் வாஞ்சையும் அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். அவர் உடனே பதில். ஆபத்து வருதுன்னா, போராட்டம் வருதுன்னா, நெருக்கம் எல்லாருக்கும் வர மாதிரி பிரச்சனை வரலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தர் மேலே வாஞ்சையும் தவனவுமாக இருப்பீர்களானால், அவரை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைவீர்களானால் நடக்கிற காரியம் கர்த்தர் உங்கள் கூடையே இருப்பார். நான் அவனோடு கூட இருந்து நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்புவித்து சும்மா இல்லை, கனப்படுத்துவார். மொர்தெகாயோடு கர்த்தர் இருந்தார். ஆமான் சாத்தானால் இயக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் மொர்தெகாயோடு இருந்து அவனை தப்புவித்து, எந்த ஆமான் எந்த தூக்கு மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று என்ன அதே தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கி போடப்பட்டான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது போலவே ராஜாவின் குதிரையிலே ஏற்றப்பட்டு எல்லா ஜனங்களும் தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? மொர்தெகாயை உயர்த்தினார். அவன் தேசத்தின் தலைவனாய் மாறினான், தன் ஜனத்தின் தலைவனாய் மாறினான். என கர்த்தர் ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்தார். ஏனெனில் அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது? நாம் கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? எஸ்தருடைய ராஜ மேன்மை கிடைத்த உடனே அவளை புஷ் பண்ணுறான். உனக்கு இந்த ராஜ மேன்மை இதுக்காகத்தான் கர்த்தர் கொடுத்துருக்கார். இன்னைக்கு மேன்மையும் உயர்வும் ஆசீர்வாதமும் தேவன்கிட்ட ஜெபிக்கணும், அது கொடுத்தார், இது கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். கரெக்டு. கர்த்தருக்காக எதை நான் கொடுத்தேன்? நான் கர்த்தருக்காக கொடுத்தது என்னங்கிறத வச்சு தான் கர்த்தர் எனக்கு சாட்சி சொல்லுவார். தேவன் கொடுத்ததை வச்சு நான் சாட்சி சொல்லலாம். நான் தேவனுக்கு என்ன கொடுத்தேங்கிறதுக்கு காரியத்தை தான் தேவன் எனக்காக சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை திருப்தி ஆக்குவார்.
இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணுமா? கட்டாயம் அது இருக்கும். சாத்தான் உங்கள் கால்களில் நசுக்கப்பட்டால், சாத்தான் உங்கள் கால்களில் நசுக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எல்லைகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் எதிர்காலங்களில், உங்கள் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் சமாதானம் இருக்கும். தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்குது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலையில் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனோடு சஞ்சரிங்க. தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவனை முக்கியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையின் பிரதானமானவராய், உங்கள் வாழ்க்கையின் முக்கியமானதாய் தேவனுடைய சித்தமும் மாறட்டும். உங்கள் வாழ்க்கையின் எல்லாம் தானாக நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து கொடுப்பார். கர்த்தர் அந்த வார்த்தையில் கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.